திமுக நடத்திய மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் 200 தொகுதிகள் நம்முடைய இலக்கு அப்படின்னு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான இடங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற்றாங்க. அப்போ ஆளுங்கட்சியா இல்லை. அதற்கு பிறகு 2021ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு திமுகவுக்கான ஒரு ஆதரவு அலைங்கிறது அதிகமாக இருந்தது. மக்கள் அதிக ஆதரவோடு திமுகவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சுது. அப்படி அதிக ஆதரவோடு இருக்கும் போதே 200 தொகுதிகளை கைப்பற்ற முடியல அப்படின்னும் போது ஆட்சியில் இருந்த பிறகு இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் சொல்றாங்க எதிர்பார்க்கலாம்? இல்லை, அதாவது இந்த 3 வருட முடிஞ்சு இந்த 4வது வருடத்தில் தளபதி அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. இது முடியும் போது 2026 சட்டமன்ற தேர்தலில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோமோ அதில் பெரும்பான்மையானதை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். பெரும்பான்மை தான், இன்னும் ஃபுல்லாக முடியல. இல்லை, இன்னும் 2 வருஷம் இருக்குது. பெரும்பான்மை வந்து நாங்கள் நிறைவேற்றி ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு விலக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகுது நீங்களே சொல்கிறீங்க. இன்ன வரைக்கும் அது நிறைவேற்றப்படலை. இப்போ இது நாடாளுமன்றத்தை பார்த்தீங்கன்னா நம்ம 40 எம்பிகளும் வந்து ராஜ்யசபாவில் வந்து கல்வியை மாநில பட்டியலில் கேட்டிருக்கோம். ஸோ கல்வி மாநில பட்டியலுக்கு வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும். இதே நேரத்தில் சட்ட போராட்டம் உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டே இருக்கு. மாநில பட்டியல் கொண்டு வந்து நடவடிக்கை மேற்கொள்ளணும். 2 விஷயமும் இன்னைக்கு ஒரு சேர நடந்து கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் விட்டீங்கன்னா நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க குறுக்கிட்டா. மாதம் மின் கட்டண கணக்கீடு வந்து மாதம் கொண்டு வரும்னு சொன்னாங்க. 3 வருஷம் முடிஞ்சிச்சு. நீட்டு விலக்கு கொண்டு வரும் நாங்கள் 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ சொல்லாத திட்டங்களுக்குள்ள இந்த காலை சிற்றுண்டி திட்டம்லாம் நாங்கள் சொல்லலை, இது நடைமுறைப்படுத்தியிருக்கோம். அது தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்கள் சொல்லலை, நடைமுறைப்படுத்தியிருக்கோம். புதுமை திட்டத்தை நாங்கள் சொல்லலை, நடைமுறைப்படுத்தியிருக்கோம். இப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. ஸோ வாக்குறுதிகள் சொன்னதும் நாங்கள் செஞ்சுருக்கோம், சொல்லாததையும் நாங்கள் செஞ்சுருக்கோன்றதை முதல்ல நம்ம உணரணும். 2வது வந்து ஒரு விஷயம் எப்படின்னா, இந்த எந்த நோக்கத்துக்காக தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை ஆதரிச்சாங்களோ அதோட முழுமையான நோக்கம் நிறைவேறுதுன்றது மக்களுக்கு முழுசாக தெரிஞ்சதுனால தான் நீங்கள் 2021க்கு அப்புறம் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் 100% வெற்றியை கொடுத்ததுக்கான காரணம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் இந்த காலகட்டங்களில் செய்திருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன இந்த 200ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. ஏன்னா 1971 இதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து 205 தொகுதி வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சுது. அன்னைக்கு தலைவர் கலைஞர் தான் வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே அதிகப்படியான தொகுதிகள் தனிப்பெரும் கட்சியாக திமுக ஜெயிச்சது. கூட்டணியோட 205 தொகுதி ஜெயிச்சது. ஸோ எங்களுக்குன்னு ஒரு ட்ராக் ரிப்போர்ட், நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு தேவையான திட்டங்கள் ஒவ்வொன்றுத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். ஸோ நடைமுறைப்படுத்தும் போது அதனால் மக்கள் எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்குது. அதோட வெளிப்பாடை தான் கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றி. நீங்கள் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி வந்து 10 தோல்வி கொடுத்துருக்காரு, ஆனால் நாங்கள் 10ல் வெற்றி பெற்றிருக்கோம். ஸோ எங்களுக்கான சாதனைகள் இருக்குல்ல, நீங்கள் விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும், கலைஞர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், இல்லை நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து காலை சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும். இப்போ இந்த காலை சிற்றுண்டி திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலையே பிரதிபலிக்கிற அளவுக்கு இருக்குது. கனடா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு அந்த நாட்டுடைய கட்சிகள் வந்து ஃபாலோ செய்கிறாங்க. நீங்கள் கலைஞர் உரிமை தொகை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆந்திராவில் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க, டெல்லி அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிறாங்க, கர்நாடகா அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஏன் பிஜேபி ஆளுகிற மத்திய பிரதேசத்துல கூட வரவேற்கக்கூடிய நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த திராவிட மாடல் தான் வந்து 2026 தேர்தல் நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம், அதனால பெருவாரியான மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு நீங்க சொல்றீங்க. அதே சமயத்துல மின்கட்டண உயர்வு, வரி உயர்வு இப்படிங்கிறது இப்போ நீங்க கொடுக்குற அந்த குறிப்பிட்ட அந்த சலுகை, அந்த 1000 ரூபாய் அந்த பணமா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட மக்களை சென்றடையுது. அது நல்ல திட்டம் தான். காலை சிற்றுண்டிங்கிறது தேவையான ஒரு திட்டம், நல்ல திட்டம். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கோ மாணவனுக்கோ கொடுக்கக்கூடிய 1000 ரூபாங்கிறது நல்ல திட்டம். அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்களோட உயர்கல்வி படிக்க ஒரு தூண்டுகோலா ஒரு உத்வேகம் கொடுக்குங்கிற மாற்று கருத்துல நல்ல திட்டம் தான். ஆனா எல்லாரையும் பாதிக்கப்படக்கூடியது மின்கட்டண உயர்வு, இந்த வரி உயர்வு, இந்த மாதிரி விலை உயர்வு அப்படிங்கிறது எல்லா மக்களையும் பாதிக்கப்படக்கூடியதா இருக்கு இல்லையா? நீங்க ஒவ்வொரு திட்டத்தை நிறைவேற்றும் போது தளபதி சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு இதுக்கும் மேல மக்களுக்கு செய்யணும், ஆனா நிதி ஆதாரம் சரியில்லை. ஏன்னா 10 வருஷம் நிர்வாக சீர்கேடை வந்து யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுக நிர்வாக சீர்கேடு பண்ணிட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது 2011 நாங்க ஆட்சியை விட்டுட்டு போகும்போது மின்சாரத்துறையோட
கடன் வெறும் 35,000 கோடி. இன்னைக்கு எத்தனாயிரம் கோடி? அந்த 10 வருஷம் யார் ஆட்சி செய்தா? அந்த நிர்வாக சீர்கேடு, நிலக்கரியே இல்லாம நிலக்கரி இறங்கந்தா வந்து இன்னைக்கு கேஸ் பெண்டிங்ல இருக்கா இல்லையா தங்கமணி மேல? நீங்க என்ன நடந்ததுன்றத பார்க்கணும். அந்த நடந்ததுக்கான விளைவு இன்னைக்கு இருக்குது தவிர நம்ம பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு செய்யணும் தான் நம்ம இருக்கோம். அதுக்காக மாத கணக்கீட்டு முறையும் இன்னும் நடைமுறைக்கு வராம சார் நிச்சயமா நாங்க கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். நாங்க எதையுமே வந்து இல்ல முடிக்கல அப்படின்னு நாங்க பேசல. நாங்க செய்ய தயாரா இருக்கோம். காலமும் சூழ்நிலையும் எங்களுக்கு அமையணும். நீங்க ஒன்றிய அரசு எந்த வகையிலயாவது மாநில அரசுக்கு சப்போர்ட் பண்ணுதா? ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு வருஷத்துக்கு 12,000 கோடி எக்ஸ்ட்ரா செலவாகுது. இதுல 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மட்டும். இன்னைக்கு அதை பத்தி பேச ஒன்றிய அரசு பட்ஜெட்ல ₹1 கூட கொடுக்கல. அப்ப அதை பேச தயாராவே இல்ல. அந்த ஆரம்பிச்ச திட்டத்தை என்ன பண்றது? நம்ம நடைமுறைப்படுத்தணும். தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிற காரணத்தை முன்னிறுத்தி நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழக அரசு கலந்துக்கல. ஆளுநர் கொடுத்த தேநீர் விருதுல கலந்துக்கிட்டீங்களா? அது என்ன சார்? நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்கணும். ஆளுநரோட தேநீர் விருந்த கலந்துக்கலைன்னா இதே இடத்துல உட்கார்ந்து நீங்களே என்ன சொல்றீங்க? ஏன் கலந்துக்கல? போன முறை கலந்துக்கல, அப்ப இந்த கேள்வி வரலையே. கலந்துக்கலைன்னா போன முறை கலந்துக்காத போது இந்த கேள்வி வரல. ஏன் நீங்க கலந்துக்கல? நீங்க கலந்துக்கல, இந்த கேள்வி வரல. அதாவது கலந்துக்கலைன்னா ஏன் கலந்துக்கல அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல அந்த கேள்வி வரல. கலந்துக்கிட்டா தொடர்ந்து மத்திய அரசு வந்து கடுமையாக திமுக அரசு எதிர்க்கிறாங்க. சொல்ல முடியும், நான் சொல்றேன். இந்தியாவிலேயே பாஜக அரசு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலம் தமிழகம் திமுக அரசு தான் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது நீங்க கலந்துக்கலனா இது ஏன் கலந்துக்கலன்ற கேள்வி வராத? இல்ல இதே இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்தவர் எங்களை கேட்டிருக்காரு, ஏன் கலந்துக்கல? நீங்க கலந்துக்கினா போய் உங்களுடைய கருத்தை சொல்லலாமேன்ட்டு. ஒரு நிமிஷம் அதான் சொல்ல, கலந்துக்கிட்டா என்ன கேக்குறீங்க, ஏன் கலந்துக்கிட்டீங்கன்னு கேக்குறீங்க. இப்ப நாங்க என்ன ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கல. நீங்க கேள்வியே ரொம்ப லென்த்தா போனா பதில் ரொம்ப சின்னதாயிடும். ஆனால் நீங்க கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது என்னைக்குமே சார் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்ன்றது தான் திமுகவுடைய. அப்ப பாஜக உறவு இருக்கு சார். ஆளுநர் என்ற அடிப்படையில் அவரை நாங்க ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு அவர்கிட்ட கருத்து சொல்லவே விடலைன்னா கருத்து போய் சேராது. கருத்து போய் சேரணுமா வேணாவா? நீங்க உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஆளுநர் பாஜக கிடையாது, அவர் ஒரு ஆளுநர். இந்த மாநில அந்த அடிப்படையில தான் அவரை நாங்க சட்டமன்றத்துக்கு கூப்பிடுறோம். அதே அடிப்படையில தான் அந்த அடிப்படையில தான் நாங்க உரையை வாசிக்க சொல்றோம். ஆனா உரையை தப்பா வாசிக்கிற இடத்துல அதே இடத்துல நாங்க கண்டிச்சிருக்கோம். நாங்க மத்தவங்கள மாதிரி விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கல. இதே இடத்துல பிஜேபி ஒன்றிய அரசாங்கத்தில் எடுத்துட்டு வந்த சிறுபான்மைக்கு எதிரான எடுத்துட்டு வந்த சட்டங்கள், சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நாங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது நிறைவேற்ற சொன்னோம். நிறைவேற்றல அன்னைக்கு இருந்த அண்ணா திமுக. அதுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு நிறைவேற்றது நாங்க எந்த இடத்துலயும் நாங்க மாநில உரிமை விட்டு கொடுத்தது இல்ல, சமூக நீதியை விட்டு கொடுத்தது இல்ல, மொழி உரிமையை விட்டு கொடுத்தது இல்ல. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணிக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? தமிழக ஆளுநர் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிரான போக்கு கடைபிடிக்கிறாரு. தமிழக அரசுக்கு எதிரான கூட்டணி கட்சிகளுக்கு தெரிஞ்சு திமுக அரசு தெளிவா. அதுக்குதான் அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, திமுக புறக்கணிக்கும். தமிழக அரசு திமுக ஓட்டு போடாதவங்க 1000 பேர் இருப்பாங்க, லட்சம் பேர் இருப்பாங்க, கோடி பேர் கேட்டீங்களா? பதில் சொல்றேன் விடுங்க. அதாவது திமுக ஓட்டு போடாத 1000 பேர் இருப்பாங்க, லட்சம் பேர் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஓட்டு போடாதவங்களுக்கு முதலமைச்சர், அவங்களுக்கு சேர்ந்துதான் நிர்வாகம் பண்ணணும். அந்த அடிப்படையில் ஒரு அரசு ரீதியா கலந்துக்கிறோம் அப்படின்னா முதலமைச்சர் போறாரு, முக்கியமான 7 அமைச்சர்கள் போறாங்க. திமுகல திரு மு.க. ஸ்டாலின் தவிர்த்து ஒரு பெரிய ஆள் யாருமே கிடையாது, அவரே போறாரு. அப்புறம் என்ன சார், ஒரு அரசு ரீதியா போறா ஒரு ஃபார்மாலிட்டியா பண்ணிருக்கலாம். தமிழக அரசுன்றதா அப்ப முதலமைச்சர் தானே சார் தமிழக அரசு. ஒரு அமைச்சர் அனுப்பி வச்சிருக்கலாம். தமிழக அரசுல முதலமைச்சர் இல்லாம தமிழக அரசுன்றீங்க. அமைச்சர் அனுப்ப கூடாதா? ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்ன பிரச்சனை? எங்க அது சொல்லுங்க. அவர் போக கூடாது, நீங்க கடுமையா எதிர்க்கிறீங்க சார். போக கூடாதுன்றதுல என்ன பிரச்சனை? போறதுல என்ன பிரச்சனை? கடுமையா எதிர்க்கிறீங்க. ஆமா, இன்னைக்கு எதிர்ப்போம். எங்களுடைய கொள்கைக்கு, சித்தாந்தத்துக்கு, மாநில உரிமைக்கு, மொழி பிரச்சனை வந்தா நாங்க எதிர்ப்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க அந்த எல்லையை கடக்காத வரைக்கும் நாங்க எங்க இலையிட மாட்டோம். உங்களுக்கு ஆளுநர்ன்றதுக்கு மரியாதை கொடுக்கிறோம். அந்த மரியாதை நாங்க எந்த இடத்துல யாரும் இல்ல. நிதி ஆயோக்ல ஏன் கலந்துக்கல? என்ன காரணம்? நிதி ஆயோக் நல்லா புரிஞ்சுங்களா? நிதி ஆயோக் முன்னாடி பட்ஜெட் வருது. அந்த பட்ஜெட்ல தெளிவா தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு, எங்களுக்கு இதுக்கெல்லாம் திட்டத்துக்கு நிதி வேணும் அப்படின்னு. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ திட்டத்துக்கு நேத்து கூட நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அந்த பிளானையே திருப்பி அனுப்புறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, தமிழகம் புறக்கணிச்சிட்டாங்க, நிதி கொடுக்கல, அதனால நிதி ஆயோக் புறக்கணிக்கிறீங்க. அது நாங்க தான் தெளிவா சார், நல்லா புரிஞ்சுங்களா? எங்களுக்கு சரி, நமக்கு
நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். நம்ம மாநிலத்தை ஒரு அரசாங்கம் வஞ்சிக்குதுன்னும் போது எதிர்ப்பு குரல் கொடுத்து தானே ஆகணும். அதே திமுகவையும் தமிழக அரசையும் தான் விமர்சித்து ஆளுநர் அவர்கள் நிறைய முறை பேசியிருக்காரு. சார், நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், விமர்சனத்தை நாங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது இல்லை. நேற்று அண்ணன் டிஆர் பாலண்ணன் நேற்று கூட கொடுத்துருக்காரு, மொத்தமாக பிஜேபி திட்டிருக்காரு. எந்த இடத்துல சார் திரும்பவும் சொல்ல, திமுகன்றது வேற மாதிரியான கட்சி சார். நீங்க கலைஞர் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஆட்சியா அதிகாரம்னா தோல்ல போற துண்டு மாதிரி தூக்கி போட்டு போயினே இருப்போம். எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். நாங்க எந்த இடத்துல இந்த மாநிலத்தோட உரிமையோ அதான் சொல்லல, மாநில உரிமையோ மொழி உரிமையோ எதையும் நாங்க விட்டு தர மாட்டோம். சமூக நீதிக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நாங்க தான் குரல் கொடுப்போம். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழக சட்டமன்றத்துல முழுக்க முழுக்க தமிழக அரசு கொடுத்த உரையை வாசிக்க மறுக்கிறாரு. தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போறாரு. நாங்க அன்னைக்கு அந்த சம்பவம் நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு நிமிஷம் தமிழக அரசு விமர்சிக்கிறாரு. அந்த தமிழக திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை பிளவுபடுத்து அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. தொடர்ந்து திமுக அரசுக்கு தமிழக அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஆளுநர் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் அவர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டு நாங்க வந்து உரிமையை நிலைநாட்டுவோம், நாங்க வந்து உரிமைக்காக போவோம் அப்படிங்கிறது கொள்கை மாற மாட்டேங்குது சார். ஒரு விஷயம் வருது, ஆளுநர் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாருன்னு சொல்லணும். நாங்க கேட்டு பார்த்தோம், செய்யல. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கா இல்லையா? உச்சநீதிமன்றம் கொட்டிச்சா கொட்டலையா ஆளுநரை? அது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸ். ஒண்ணும் பண்ண முடியும். ஒரே ஒரு கேள்வி, போன முறை நடந்த தேநீர் விருந்தில் ஏன் கலந்துக்கல? அன்னைக்கு என்ன கால சூழ்நிலைன்றத பொறுத்து தான் அந்த முடிவு எடுக்க முடியும். இன்னைக்கு என்ன கால சூழ்நிலைன்றது என்னவோ அதுதான் முடிவு எடுக்க முடியும். தவிர நேத்தியா செய்யல இன்னைக்கு ஏன் செஞ்சீங்கன்றதுக்குள்ள பதில் சொல்ல முடியாது. நேத்தியா நீங்க ஆங்கர் பண்ணல, இன்னைக்கா நீங்க ஆங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க. அப்போ நேத்துன்றது வேற, இன்னைக்குன்றது வேற. காலங்கள் மாறும்போது கொள்கை ஒண்ணுதான். கொள்கை ஒண்ணுதானே சார். அந்த சீட்ல உட்காந்தா நீங்களும் அதே நெறியாளர் தானே சார். நேத்து உட்காந்து ஒரு நெறியாளர் தான், இன்னைக்கு உட்கார நீங்களே நெறியாளர் தான். அதுல மாற்றம் கிடையாது. ஆனா கொள்கை நாங்க மாத்திக்க தயாரா இல்லையே. நாங்க எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போனோம்? நாங்க இது வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணல, இனிமேலும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் சார். ஒரு தமிழக அரசா திரும்பவும் சொல்றேன், ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் நாங்க முதலமைச்சர். அதற்கான வேலை என்னவோ நாங்க அதை செய்யறோமே. தீர்மானம்